வணக்கம். யுவன் ஸ்ரீ வியூஸ் யூடியூப் சேனலில் இருந்து யுவன் ஸ்ரீ. 2024 இந்த புத்தாண்டு மேஷம் முதல் மீனம் வரை என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் திங்கட்கிழமை கன்னி லக்னத்தில் 16 மார்கழி மாதம் திங்கட்கிழமை 2024 புத்தாண்டு 1ஆம் தேதி பிறக்குது. இந்த 24 பலருக்கு பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாகவே இருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2024 எந்த ஒரு பெரிய கிரகத்தோட பெயர்ச்சிகளும் இல்லை. கோச்சார பெயர்ச்சிகளும், அதாவது சனி 2.5 வருஷம் பெயர்ச்சி ஆகும். அது இந்த வருடம் இல்லை. ராகு 1.5 வருடம் பெயர்ச்சி ஆகும். அதுவும் இல்லை. அது இப்போ தான் முடிஞ்சது. ஸோ இந்த 2 பெரிய மாற்றம் இந்த வருடம் இல்லை. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் இந்த சனினாலேயோ இல்லை ராகுனாலேயோ என்ன மாதிரியான பலன்கள் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருந்தீங்களோ அந்த பலன்கள் தான் தொடரும். ஏப்ரல் மாதம் இறுதியில் மே மாதம் 1ஆம் தேதி குரு பெயர்ச்சி மட்டும்தான் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி ஆகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரும். எல்லாருக்கும் மேஷம் முதல் மீனம் வரை எல்லாருக்குமே சில மாற்றங்கள் வரும். சிலருக்கு மாற்றங்கள் வராமல் இப்போ என்ன நடக்குதோ அது அப்படியே தொடர்ந்து நடக்கும். சனியினால் ஏற்படக்கூடிய பலன்களும் ராகுனால் ஏற்படக்கூடிய பலன்களும் இப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கோ அதுதான் கண்டினியூ ஆகும். இந்த குரு பெயர்ச்சினால் சில சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஏற்படும். இப்போது இந்த வீடியோவில் நாங்கள் சொல்கிற பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி இதெல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் தான் சொல்கிறது. இது எல்லாருக்கும் 100% நடக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. நாங்கள் சொல்கிறதுல ஒரு 20%, 30% தான் நடக்கும். உங்களோட ஜாதகத்தில் இப்போ எந்த தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான். அந்த தசாபுத்தி உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய தசாபுத்தியாக இருந்தால் நாங்கள் சொன்னது 20% அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும். அதே அது உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய தசாபுத்தியாக இருந்தால் நாங்கள் சொன்னதில் நாங்கள் நல்லதையே சொல்லியிருந்தாலும் அது உங்களுக்கு நடக்காது. ஏன்னா தசாபுத்தியின் அடிப்படையில் தான் உங்களுடைய வாழ்க்கை ஏற்றமும் இறக்கமும் அமைஞ்சிருக்கு. இந்த பெயர்ச்சி பலன்களை, நியூ இயர் பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது, தமிழ் நியூ இயர் பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாரும் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்கிறது தான். ஒரு ஆத்ம திருப்திக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். மிச்சபடி இது 100% நடக்கும் அப்படின்னெல்லாம் சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகப்படி, உங்கள் தசாபுத்திப்படி இப்போ எந்த தசை நடக்குது, எந்த புத்தி நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஏற்றங்களும் இறக்கங்களும் இருக்கும். இதை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கோங்க. இந்த 2024 ராசி பலன் உங்களுக்கு ஒவ்வொன்று இருக்கும். நீங்கள் பெரிய லெவலில் போயிடுவீங்க, நீங்கள் கப்பல் வாங்குவீங்க, ஃப்ளைட் வாங்குவீங்க அப்படின்னுலாம் சொன்னால் அது இப்போ நடக்காது. ஏன்னா அது உங்கள் தசாபுத்தியிலே இருக்காது. இருந்தால் நடக்கும், இல்லைன்னா அது நடக்காது. அதனால் நீங்கள் இதை சும்மா பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதில் இவர் இப்படி சொல்லிட்டாரு அதனால் இது நல்லாயிருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இது ஒரு கோச்சார ரீதியாக சொல்லக்கூடிய ஒரு பலன். இந்த கிரகம் இங்கே இருந்தால் இது நடக்கும் அப்படிங்கிறது தான், அவ்வளோதான். ஆனால் உங்கள் ஜாதகப்படி வேறு ஒன்று நடக்கலாம். வாங்க தொடர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை இந்த 2024 கொடுக்கும் என்பதை பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2024ஆம் வருடம் என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்கும் என்பதை பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்க கடந்த ஒரு 2.5 வருஷமாக, ஒரு 3 வருஷமாகவே சொல்லலாம், அஷ்டம சனியால் ரொம்ப கஷ்டம் இருந்தது. சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டம். ஏன் கஷ்டம், எதுக்கு கஷ்டம்னே தெரியாத அளவுக்கு கஷ்டம். என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இருந்திருப்பீங்க இது நாள் வரைக்கும். இதுக்கு மேலே இல்லை. ஏன்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு அஷ்டம சனி போயிட்டதுனால
இதுக்கு மேலே வந்து கடக ராசிக்காரர்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள் எல்லாம். இந்த அஷ்டம சனி உங்களுக்கு விலகியதே உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது ஏப்ரல் இறுதி மாதத்துக்கு பிறகு குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் ஏற்படும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். முன்னாடியும் குருவால் உங்களுக்கு நன்மை நடந்திருக்க வேண்டியது, இந்த அஷ்டம சனி இருந்ததுனால உங்களுக்கு அது நடக்காமல் போயிடுச்சு. இப்போ வந்து அந்த நன்மைகள் வந்து அதிகரிக்கும். குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் வீடான ரிஷபத்தில் இருக்கிறதுனால அது வந்து விரய குரு, விரயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பணம் வரணும். பணம் வந்தால் தானே விரயம் பண்ண முடியும். ஸோ பண வரவு அதிகரிக்கும், உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த 3 வருடம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தீரும். அதுவே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும். பிரிந்திருந்தவர்கள் இணைவார்கள். வேலையில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும். நீங்கள் வேலையில் உங்களுக்கு கொஞ்சம் அக்கறையும் தேவை. வேலையில் அக்கறை தேவை, ஆரோக்கியத்தில் உங்களுக்கு அக்கறை தேவை. இந்த வருடம் உங்களுக்கு குரு 12ல் விரயஸ்தானத்தில் உட்கார்ந்து, விரயஸ்தானத்தில் இப்போ குரு இருக்கிறதுனால செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவை ஆக்கப்பூர்வமான செலவாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. 12ல் இருக்கிற குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்ப்பார். 4ஆம் வீட்டை பார்க்குறதுனால உங்களுக்கு வண்டி, வாகனம், வீடு, மனை அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், இல்லை ஃப்ளாட் வாங்கணும்னுலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அது சாதகமாக முடியும். உங்கள் எண்ணங்கள் எல்லாம் வண்ணமயமாக மாறக்கூடிய காலகட்டம் இது. அது சரியாக பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி குரு அடுத்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால கடன் இருந்ததுன்னா கடன் தீரும். புதிய கடன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா விரை குருங்கிறதுனால உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தணும். பணம் இருந்ததுன்னா செலவு பண்ணுவோம், இல்லைன்னா கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்க. அந்த கடன் வாங்கிறத ஆக்கப்பூர்வமாக கடன் வாங்குற மாதிரி பார்த்துக்குங்க. சும்மா பெருமைக்கு நானும் பண்ணி வளர்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வாங்குகிற கடனை ஒரு நல்ல விஷயத்துக்கு, வீடு வாங்கிறதுக்கோ, இல்லை இடம் வாங்கிறதுக்கோ, இல்லை தேவைக்கு வண்டி வாங்கிறதுக்கோ, அந்த மாதிரியான கடனாக அதை மாற்றிக்கிங்க. இல்லை திருமணத்துக்கோ, இல்லை சுபகாரியங்களுக்கோ அதுக்கு பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஆடம்பரமாக செலவு பண்ணுறதுக்கெல்லாம் கடன் வாங்காதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் கடன் ஏற்படும். அந்த கடனை சரியான கடனாக மாற்றிக்கிங்க. நோய் இருந்ததுன்னா நோய் குணமாகும். நோய் இல்லாதவர்களுக்கு புதுசாக ஏதாவது நோய் வந்து தெரிய வரும். பொதுவாக 6ஆம் வீட்டை குரு பார்த்தால் நோய் ஏற்படும். ஒன்று, நோய் இருந்தால் நோயினால் வந்து நல்ல டாக்டர் கிடச்சி ட்ரீட்மெண்ட் கிடச்சி நோயிலிருந்து விடுபடுவோம். இது ரெண்டுமே நடைபெறும். ஸோ அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக அடுத்து 8ஆம் வீட்டை பார்ப்பார். 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், திடீர் பணவரவு ஏற்படும். வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் சாதகமான பலன்கள் ஏற்படும். 8, 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால நீங்கள் வெளிநாடு, வெளிமாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. முயற்சி செய்யுங்க. நீங்களும் டாலர் மழையில் நனையலாம். இந்த காலகட்டத்தில் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஃப்ரெண்டுக்கு தானே, ஃப்ரெண்டு சொன்னால் சொல்லிட்டு கடன் வாங்கி கொடுக்கறது, இல்லை ஜாமீன் கையெழுத்து போகிறதெல்லாம் வச்சுக்காதீங்க. குரு 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால அது உங்கள் தலையில் வந்துடும். நீங்கள் வாங்கின கடனாக மாறிடும். நண்பர்களிடத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. யாருக்காகவும் நீங்கள் கடன் வாங்காதீங்க. உங்களுக்காக நீங்கள் தேவைக்கு கடன் வாங்கிறது நல்லது. அதை விட்டுட்டு தேவையில்லாததுக்கு கடன் வாங்குறது, ஃப்ரெண்டு சொன்னால், மச்சான் சொன்னால், மாமா சொன்னால் அப்படின்லாம் கடன் வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் அதில் வந்து மாட்டிப்பீங்க. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் மாமியார் வீட்டினால் லாபம் ஏற்படும். சிலருக்கு மனைவியால் லாபம் ஏற்படும். பொதுவாகவே ரொம்ப நல்ல பலன்களை தரக்கூடியதாக தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கோங்க. சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் தொலைந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்கள்கிட்ட இருக்கிற பொருட்களை பத்திரமாக பார்த்துக்குங்க. தொழில் ரொம்ப நல்லாயிருக்கும்.
புதிய தொழில் தொடங்கணும்னு இருக்கிறவங்க முயற்சி பண்ணிங்கன்னா நீங்களும் தொழிலதிபர்களாக மாறலாம். தொழிலில் மேன்மை ஏற்படும், தொழிலில் லாபம் அதிகரிக்கும், வேலையில் லாபம் இருக்கும், தொழிலில் லாபம் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும், பணவரவு அதிகமாக இருக்கும், நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், 12ல் குரு இருக்கிறதுனால விரயம் அதிகரிக்கும். அதனால் உங்கள் பணங்கள் எல்லாம் விரயமாக வாய்ப்புகள் அதிகம். விரயம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமான பணவரவுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதை சரியாக பயன்படுத்திக்கிங்க. அது உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த காலகட்டம் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த எல்லா கஷ்டத்தையும் தீரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அஷ்டம சனி ஒரு 8-10 மாதத்துக்கு முன்னாடியே உங்களை விட்டு விலகி இருந்தாலும் நிறைய பேருக்கு அதனால் நல்ல மாற்றங்கள் தெரியாமல் இருந்தது. ஆனால் இதுக்கு மேலே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். சந்தோஷம் அதிகரிக்கும், குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பணவரவு இருக்கும், நல்ல வேலை இருக்கும். வேலையில் கொஞ்சம் அக்கறையோடு இருங்க. வேலை மாற்றம் ஏற்படும். நீங்கள் அக்கறையாக இருக்க வேண்டியது வேலையிலையும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறையாக இருங்க. இது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். இந்த 2024ஆம் வருடம் கடந்த 3 வருடமாக நீங்கள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறக்கக்கூடிய அளவுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவே இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த வருடமாக இந்த வருடம் இருக்கும். நன்றி, வணக்கம்.